Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து Accountancy 12th Standard Reduced Syllabus 2021 to 22. Already last videos நம்ம பார்த்துருப்போம். இது வந்து Preparation of Final Accounts from Incomplete Records. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா debtor account, creditor account, bills receivable, bills payable எப்படி கண்டுபிடிக்கிறோமோ இந்த கொஸ்டின். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இது எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு ரைட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெட்டார் அக்கௌண்ட் பார்க்கலாம். டெட்டார் இஸ் அ அசெட், இட்ஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஸோ ஆல்வேஸ் இட் ஸ்டார்ட் வித் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஷ் ரிசீவ்ட், பேங்க் ஏதாவது செக் ஏதாவது ரிசீவ் பண்ணிங்கன்னா, ஸோ டிஸ்கவுண்ட் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஓகே. நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ணாக்கா, பேட் டெட்ஸ், ஸோ கடன் கட்ட முடியல, அந்த கஸ்டமர் நம்மளுக்கு காசு கட்டலைன்னா டெட்டார்ஸ், பேட் டெட்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ ஆக்செப்ட் பண்ணுமோ, ரைட். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் தான், கிரெடிட் சேல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இதில் செக் ஆன், இது செக் ரிசீவ் பண்ணிட்டீங்க, டிஸ்ஆனர்ட் ஆகிடுச்சு. ஸோ டூ பேங்க் அக்கௌண்ட். பில்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க, அது டிஸ்ஆனர்ட் ஆகிடுச்சு. ஸோ டூ பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இது இப்படியே தான் நம்ம கற்றுக்கணும். illustration number 10 பார்க்கலாம். debtors on 1st January calculate find out the credit sales ன்னு சொன்னாங்க. debtors on 1st January 2018. நான் என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு டூ பேலன்ஸ் brought down by balance carried down. wherever carried down is there, cash follows. கேஷோடு சேர்த்து டிஸ்கவுண்ட்டும் வில் ஃபாலோ, அவ்வளோதான். ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். இதுதான் நாலுமே நம்ம போட்டுக்க வேண்டியது. என்னென்னது, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன், வேறெவர் கேரி டவுன் இஸ் தேர், கேஷ் ஃபாலோஸ். இது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் ஆன் 1st January 40,000 நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் போஸ்ட் பண்ணிட்டேன். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், கேஷ் ரிசீவ் ஆகுது, அதனால பை கேஷ் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட்டு, ஸோ கேஷ்க்கு கீழே டிஸ்கவுண்ட் வரும், டிஸ்கவுண்ட் அலவுடு. சேல்ஸ் ரிட்டர்ன், ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அது கீழே வரும். ஸோ டெட்டாஸ் க்ளோசிங் இங்கே போட்டேன். ஸோ இந்த டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,67,000 வருது. 1,67,000 40,000 நான் ரிடியூஸ் பண்ணாக்கா ஐ வில் கெட் 1,27,000. தட் இஸ் நத்திங் பட் கிரெடிட் சேல்ஸ். இவ்வளோ தான். இது கண்டுபிடிக்கிறது தான் இதோட கான்செப்ட். கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ, அதுதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு illustration level. From the following details find out the total sales. So total sales is nothing but cash sales or credit sales. So இங்கே cash sales நம்ம கொஷனில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம், ரைட். ஸோ அது லாஸ்ட்டில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன், வேறெவர் கேரி டவுன் இஸ் கேஷ் ஃபாலோஸ். இது மூணுமே நம்ம ரெடியாக எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் டெட்டார் 50,000, cash received by cash account. Return inwards is nothing but it is sales return. Bad debts இங்கே தான் போடுங்க. debtors, closing debtors இங்கே போட்டேன் credit சைடில். ஸோ cash sales நான் இங்கே எடுக்க மாட்டேன், லாஸ்ட்டில் தான் நான் போட போகிறேன், லெட்ஜரில் நான் போட மாட்டேன். Take the total of this, you will get 2,40,000. 2,40,000 50,000 reduce பண்ண you are going to get 1,90,000. ஸோ total sales பார்த்தீங்கன்னா cash sales plus credit sales is equal to total sales 3,30,000. Next question. Bills receivable இது ரொம்ப ஈஸி. Same, bills receivable is an asset, it is a debit balance. You will start with two balance brought down by balance carried down. ஸோ இங்கே வந்து பில்ஸ் பே பண்ணுறாங்க, காசு கட்டுறாங்கனாக்கா பை கேஷ் ஆர் பேங்க். சப்போஸ் பில்ஸ் டிஸார்டர்ட் ஆகிடுச்சு பை சன்ட்ரி டெட்டாஸ். பில்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க, இதுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ நம்ம பேலன்ஸிங் ஃபிகர் எப்பயுமே நம்மளுக்கு சன்ட்ரி டெட்டாஸ். கொஷின் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த டெட்டாஸ். ஸோ இட்ஸ் அ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். யூ ஷுட் ஸ்டார்ட் வித் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன், வேறெவர் கேரி டவுன் இஸ் தர், கேஷ் ஃபாலோஸ். இது மூணுமே எழுதி வச்சுங்க. இது ரைட். ஸோ ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் இங்கே போடுவீங்க 20,000, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் இங்கே போடுவீங்க 30,000, கேஷ் ரிசீவ்னா கேஷ் கிட்ட போடுவீங்க. பில்ஸ் ரிசீவ் டிஸானர்ட், ஒரு கஸ்டமர்ஸ் கட்டலை, பே பண்ணல, அந்த கஸ்டமர் பேர், பட் டெட்டார் தான் நம்ம எழுதுவோம்.
ஸோ இப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் 95. 95லேருந்து 20,000 ரெடியூஸ் பண்ணால் யூல் கெட் 75. திஸ் 75 இஸ் கால்ட் ஆஸ் அ டெட்டார் அக்கௌண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்துருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அது எப்படி பண்ணணுமோ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெட்டார் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் போகணும், அதுக்கப்புறம் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போகணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரைட்? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஐட்டம் கம்பல்சரியாக போகணும். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ். அவ்வளோதான். ஸோ டெட்டார் அக்கௌண்ட், 2 balance brought down. Bills receivable account, 2 balance brought down. Cash received from debtors கிட்ட 3,90,000. Cash received from bills receivable by cash. Bills receivable dishonored. இதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது. dishonored ஆயிடுச்சு, பில்ஸ் வந்து dishonored ஆயிடுச்சு. ஸோ dishonored by debtors account. ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் dishonored ஆச்சு. ஸோ 10,000. ஸோ இது கிரெடிட் சைடில் இருக்குது. இது டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வர்றப்போ டெபிட் சைடில் 2 பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட். நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பேர் எழுதக்கூடாது. ஓகே, பில்ஸ் ரிசீவபிளில் டெட்டார்ஸ் வரும், டெட்டார்ஸில் பில்ஸ் ரிசீவபிளாக வரும். டெபிட் இருந்தால் கிரெடிட் ஆகும், கிரெடிட் இருந்தால் டெபிட் ஆகும். இது ரெண்டுத்தில் 2 எஃபெக்ட் வரும், ரைட்? நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டன். சேல்ஸ் ரிட்டன் நம்மளுக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள், இட் இஸ் எ க்ளோசிங். பில்ஸ் ரிசீவபிளில் க்ளோசிங் போடுறேன், டெட்டாஸில் க்ளோசிங் போடுறேன். கேஷ் சேல்ஸ் நம்ம லாஸ்ட்டில் போடுவோம், ஏன்னா டோட்டல் சேல்ஸ் கொஷின் கேட்டாங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் எடுக்கிறேன். ஸோ ஐல் கெட் 1,30,000. 1,30,000 40,000 எடுத்தால் ஐல் கெட் 90,000. இந்த 90,000 என்ன சொல்லுவாங்க, டெட்டார் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. டெட்டார் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. இப்போ கிரெடிட்டில் எடுத்துகிட்டு போங்க. கிரெடிட்டில் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, டெட்டார் அக்கௌண்ட் போடக்கூடாது. எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வரீங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். யூ ஹேவ் டு போஸ்ட் இட் ஆஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே, நவ் டேக் த டோட்டல் ஆஃப் திஸ். Take minus 1,60,000, you will get 4,90,000. This is nothing but credit sales. Credit sale 4,90,000. இப்போ total sales பார்த்தீங்கன்னா cash sales plus credit. Cash எவ்வளோ இருக்குது, 2 lakhs. Credit 4,90,000. So you will get 6,90,000. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா creditors account. Creditors அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். It is a credit liability. So to buy balance brought down, 2 balance carried down. Wherever carried down is there, cash follows. Next பார்த்தீங்கன்னா அங்கே சேல்ஸ், இங்கே பர்ச்சேசஸ். இதில் அவ்வளோவா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப ப்ராப்ளம் சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியும், ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா கொஷனில் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், 2 பேலன்ஸ் கேரி டவுன். வேறவர் கேரி டவுன் இஸ் தேர், கேஷ் ஃபாலோஸ். அவ்வளோதான், ரைட்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். டெபிட் கிரெடிட் ஆகும், கிரெடிட் டெபிட் ஆகும். அவ்வளோதான். பை பேலன்ஸ் கிரெடிட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000. ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், 2 ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். கேஷ் பே டு கிரெடிட்டாஸ், ஸோ பை 2 கேஷ். கிரெடிட்டாஸ் க்ளோசிங் இங்கே. ஸோ இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,36,000. 2,36,000லேருந்து 50,000 ரிடியூஸ் பண்ணால் 1,86,000. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். இதுவும் ஈஸி. பில்ஸ் பேபிள் இஸ் அ லைபிலிட்டி, இட்ஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். இட்ஸ் ஸ்டார்ட் வித் 2 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், 2 பேலன்ஸ் கேரி டவுன். வேறவர் கேரி டவுன் இஸ் தேர், கேஷ் ஃபாலோஸ். ஸோ பேலன்ஸிங் ஃபிகர் வந்து சண்டே கிரெடிட்டாஸ் ஆகும். ஸோ 15th கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேபிள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 2 அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூ ஸ்டார்ட் வித் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட், ட்ரேட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மட்டும் கம்பல்சரி போடுங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், 2 கேஷ், 2 பேலன்ஸ் கேரி டவுன். இதுலேயும் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், 2 பேலன்ஸ் கேரி டவுன், 2 கேஷ். வேறவர் கேரி டவுன் இஸ் த கேஷ் ஃபாலோஸ். ஸோ இது ஓப்பனிங் கிரெடிட்டார், அதனால 75,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் முடிஞ்சிச்சு. கேஷ் பே டு கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் கேஷ். நெக்ஸ்ட்டு பேட் ஃபார் பில்ஸ் பேயபிளில் பே பண்ணிடுங்க பை 2 கேஷ். பர்ச்சேஸ் ரிட்டன், இங்கே பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட்டாஸில். கேஷ் பர்ச்சேசஸ் நம்ம எடுக்கக்கூடாது, அதனால் இப்போ எடுக்கல. நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் இஸ் க்ளோசிங். ஸோ கிரெடிட்டாஸில் க்ளோசிங்கில் இங்கே போடுங்க. பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் இங்கே போடுங்க. கேரி டவுன் கிட்ட க்ளோசிங் போடுங்க.
ஸோ இந்த டோட்டல் எடுத்தாக்கா 1,80,000 1,80,000 60,000 எடுத்தால் வில் கெட் 1,20,000. ஸோ இந்த 1,20,000 என்ன பண்ணுவீங்கனாக்கா கிரெடிட்டில் இருக்குது. இப்போ டெபிட்டில் எடுத்து வரப்போ என்ன பண்ணுவீங்கன்னா பில்ஸ் பேயபிள்னு போடுவீங்க. ரைட், பில்ஸ் பேயபிள் 1,20,000. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் 5,55,000. 5,55,000 75,000 ரெடியூஸ் பண்ணால் யூல் கெட் 4,80,000. அவ்வளோதான். ஸோ டோட்டல் பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேசஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குது? யூ ஹேவ் 3,20,000. 3,20,000 ப்ளஸ் ஆல்ரெடி கிரெடிட் வந்துடுச்சு. எவ்வளோ வந்தது? 4,80,000. 4,80,000 ஆட் பண்ணால் யூல் கெட் 8 lakhs. ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின். இப்போ படிக்கிற கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட், நீங்கள் அந்த 3மே படித்தாவே போதும், இது எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ இது வேணால் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.